உத்தரகாண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுவர மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நள்ளிரவில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து பரிசீலிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் 9 அதிருப்தி எம்எல்ஏக்களையும் சபாநாயகர் கோவிந்த் சிங் தகுதி இழப்பு செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதனால் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆளும் காங்கிரஸ் கட்சி வெல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. முன்னதாக உத்தரகாண்ட் மாநில அதிருப்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் பணம் கொடுத்து தம் பக்கம் ஈர்க்க முயற்சிப்பது போன்ற காட்சிகளுடன் வெளியான வீடியோ பதிவு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. உத்தரகாண்டில் ஏற்பட்ட அடுத்தடுத்த திருப்பங்களை தொடர்ந்து அசாமில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவசரமாக டெல்லி திரும்பி மத்திய அமைச்சரவையை கூட்டி விவாதித்தார். இதில் தீர்வு எட்டப்படாததை தொடர்ந்து இன்று மீண்டும் கூடி விவாதிப்பது என முடிவெடுக்கப்பட்டது. இதனிடையே 9 அதிருப்தி எம்எல்ஏக்களின் பிரதிநிதிகளும் வழக்கறிஞர்களும் சபாநாயகரை சந்தித்து பேசினர்.